உன் பாட்டி. ஏய், எதுக்காக நீ கதவு சாத்துற? பாட்டி வடை சுட்ட கதை சொல்ல போறேன். வெளியில யாரும் கேட்டுற கூடாதுல, அதுக்கு தான். அத்தமீறி உள்ள நுழைஞ்சு என் பூஜையை கெடுத்துட்டல. ஆமா, இவர் பெரிய உலக சமாதானத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு, அத நான் வந்து கெடுத்துட்டேனா. ஏய் சத்தியம், ஏன் உனக்கு எப்படி தெரியும்? உன் பேர் என்னடா? உன் சாஸ்திரமே எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து வந்திருக்கியா? ஊரு தெரியாம அழிச்சிருவேன். மரியாதை வெளியே போ. இவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணி விடு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். என்னது? நான் இவங்கள ரிலீஸ் பண்ணணுமா? அப்பதான் நீ என்ன மன்னிப்பியா? ஏய், சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காதடா முட்டாள். ஏதாவது புதுசா சொல்ல. அம்மா சந்திரமுகி, மரப்பாச்சி விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு நீ மரண விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்க. செத்துருவ, ஜாக்கிரதை. யாரு சாக போறாங்கன்னு இந்த ஆட்டத்தோட முடிவுல தெரியும். உன் கூட வாக்குவாதம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. உன்னோட சேர்த்து சண்டா தேவதைக்கு நான் கொடுக்க போற பலி 4 இருக்கட்டும். ஒளிஞ்சு போ. ராக்கா சக்தியே வா. நீ சொன்னபடி பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த என்ன தடுத்த அந்த சிறுமியை எரிச்சு சாம்பலாக்கு போ. சத்தியம், உலகத்திலே உன்கிட்ட மட்டும்தான் மந்திர சக்தி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? முட்டாள், என்கிட்டயும் இருக்குடா. இத பார், எந்த மந்திரம் போட்டாலும் எந்த கடவுளை வேண்டினாலும் இயற்கையை யாராலும் மாத்த முடியாது. இனி நீ போடுற எந்த மந்திரமும் பலிக்கவே பலிக்காது. ஓராக அழிஞ்ச உடனே உன்னோட எல்லா சக்திகளும் உன்னை விட்டு போயிடுச்சு. இப்ப நீ சாதாரண மனுஷன், எந்த சேட்டையும் பண்ணாம இப்ப நீ என் கூட வர. குலர்ஸ், இவனை இழுத்துட்டு வாங்க. என்னடே, எங்களை பலியா கொடுக்க போற? செல்லம் வா, செல்லம், உனக்கு அங்க காத்து இருக்குது ஆப்பு, வா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா பிரமிப்பா இருக்கு. என்ன பிரமிப்பா இருக்கு? எல்லாம் ஃப்ராடுங்க. இதுங்களுக்கு மந்திரம் தெரியுமா? ஏதோ புதையில தேடி வந்தாங்களா? என் கதைய ஏதோ வட்டத்துக்குள்ள பார்த்தாங்களாம். ஏன் வாண்டுங்களா? நீங்க பார்த்ததெல்லாம் கதை இல்ல, இப்ப விட்டீங்களே இதுதான் கதை. என்ன 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 பாக்குறீங்க? நீங்க சொல்ற கதையெல்லாம் யாராவது நம்மள வந்து காப்பாத்த மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கிற இந்த 3 பேர் வேணா நம்புவாங்க. நான் நம்ப மாட்டேன். ஏன்னா என் தம்பி சத்தியத்தோட மந்திர சக்தி பத்தி எனக்கு தான் தெரியும். இந்நேரம் என் தம்பி கௌரிய சாம்பலாக்கி இருப்பான். அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்ததும் சாம்பலை தூக்கிட்டு வெளியில திரும்பி பக்கமா ஓடி போயிடுங்க.
என்ன கௌரி, இவன் தான் இவங்க சொன்ன மந்திரவாதியா? ஆமா, தோ இந்த மூஞ்சி தான். ஏண்டா முடிய நீளமா வளர்த்துட்டா நீ பெரிய மந்திரவாதியா? மிதிச்சேன்னு வச்சுக்க அப்படியே சப்பாத்தி ஆயிடுவ. டேய் தம்பி சத்தியம், என்னாச்சுடா உனக்கு? எந்திரிடா. எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க, எனக்கு எதுவுமே புரியல. நீயாவது என்ன ஏதுன்னு சொல்லேன்டா. என்னடா? ஏய் நில்டா, எங்கடா போற? நில்லுடா. ஹலோ பங்காளி, எனிதிங் ராங்? ஆமாயா, எல்லாமே ராங்கயா. மந்திரங்களை படிச்சேன்னா வேற எங்கேயாவது போயிருந்தா நான் பெரிய ஆளா இருக்கலாம். அக்கா பாசத்தால இங்க வந்த இந்த ராதாவை பார்த்த இந்த சந்திரமுகி மேல இருக்கிற காதல் மோகத்துல இந்த குள்ளர்களை தூக்கிட்டு வந்து பலி கொடுக்க போய் இதோ இந்த கௌரி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். என்னுடைய மந்திர சக்தி எல்லாம் மொத்தமா இழந்துட்டு நிக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. டேய், நீ எதை வேணாலும் இழந்துக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சுதாக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும்ல? இது என்ன கௌரி, வேதாள மறுபடியும் முருங்க மரம் ஏறுது? இன்னும் இவருக்குள்ள இருக்கிற வேதாளை இறங்கல, அதான் இப்படி பேசுறாரு. எல்லாம் இப்ப சரி. மகேஷ், அம்மா, இவங்கெல்லாம் யாருமா? இங்க என்னமா நடக்குது? நான் சொல்றேங்க, இந்த குள்ள மந்திர சக்தியால உங்க மனசை மாத்தி உங்களுக்கும் சுதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா. அது மட்டும் இல்ல, நல்ல நேரத்துல இந்த சின்ன பசங்க மந்திர சக்தியை உபயோகப்படுத்திருக்காங்க. இல்லன்னா இந்நேரம் அந்த சத்தியம் ராதாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பான். டேய் அங்கிள், பொண்ணு, மகேஷ், செத்த பாம்பா எத்தனை தடவை தான் அடிப்பீங்க? ஆமாப்பா, நீ குணமானதே போதும். அடிச்ச பத்திரிக்கை அடிச்சதாவே இருக்கட்டும். அதே முகூர்த்தத்துல உனக்கும் ராதாவுக்கும் கல்யாணம். அப்போ என் பொண்ணு சுதாவோட கதி? சத்தியம் சுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை குணப்படுத்துவான். அங்கிள், அப்ப நாங்க புறப்படுறோம். கௌரி, என்ன ஆண்டி? இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்க, எங்க கல்யாணத்தையும் பார்த்துட்டு போங்க. சாரி ஆண்டி, காட்டுல கடமை அழைக்குது. நாங்க எங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உங்களை உங்க குட்டி பாப்பாவோட மீட் பண்றோம். பாய் பாய். சரிப்பா, பாய். நீங்க வாங்க. இதோ வந்துட்டோம். வாடா வாடா. பாய் பாய். அச்சி, சும்மா இரு. ஏண்டா கருப்பு, இந்த இடத்துல நான் தான் ஜெயிக்கிறேன். 100 ரூபா பந்தயம். தில்லு இருக்குதா? கட்டுறியா? என்னடா நோட்டை தாராளமா அள்ளி வீசுற? என்ன உனக்கு சிங்கார வேலை கள்ள நோட்டை அள்ளி கொடுத்துட்டானா? நான் என்ன மானம் கட்ட ரகுவா? அவங்கிட்ட போய் கடன் வாங்க. சிங்கம் இல்ல அண்ணே, சிங்கம் எங்கண்ணா சீட்டு அடிச்சு? காட்டுல போய் பாரு, தெரியும். அண்ணே பேசாதண்ணே, காடை போடு. இந்தாங்கடா பணம். உங்க பணம் இல்ல, என் பணம். ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்ட ஒரிஜினல் பணம். எனக்கு ஒரு கை போடுறா. ஆமா, கை போடுறது இருக்கட்டும். ரிசர்வ் பேங்க்ல கவர்னர் கையெழுத்து போறதுக்கு பேனாவை திறந்து கொடுத்த மாதிரி பேசுற. ஆமா, மீதி இருந்த கள்ள நோட்டையும் தள்ளின வேண்டியா? ஏப்பா, இது கள்ள நோட்டு இல்லப்பா, நல்ல நோட்டு தான். யாருகிட்ட கதை விடுற? ஆட்டத்துல சேர்க்க முடியாது, உன் பணத்தை எடுத்துன்னு போ. சத்தியமா இது நல்ல நோட்டுப்பா, என்ன நம்புங்க. இத பார், நடுவில் கம்பி எல்லாம் இருக்கு பார். கம்பி எண்ணிட்டு வந்தால, அதான் கம்பி எல்லாம் காட்டுறான்பா.
ஏய் எங்க ஆட்டத்தை கெடுக்காம ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போடா. ஏப்பா வேணாம்ப்பா, என்னால சீட்டாடாம இருக்க முடியாது. சத்தியமா சொல்றேன், இது கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு தான். என்ன நம்புங்க, என்ன ஆட்டத்துல சேர்த்துக்கங்கய்யா. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா? ஏந்து போயா. இல்லப்பா இது வந்து ஏய் என்னடா வந்து போயின்னுட்டு நீ பாட்டு கள்ள நோட்டை போட்டு ஆடிட்டு போயிடுவ. நாளைக்கு போலீஸ் பிடிச்சா எங்களெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. உன் சபகாசமே வேணாயா, எந்திரிச்சு போனா போயேன். ஏப்பா உங்களுக்கு எப்படிப்பா நான் புரிய வைக்கிறது? ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி தப்பு பண்ணணும்னா சத்தியமா இது நல்ல நோட்டுப்பா, நம்புங்கப்பா. சரி நாங்க நம்புறோம். உனக்கு ஏது இவ்வளவு பணம் சொல்லுப்பா. கேக்குறோம்ல, ஏது இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு முதல்ல அத சொல்றா. இந்த பணம் திருடுனது நீ இவனுங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்? சொல்றா சொல்லுப்பா, சொல்றா கேக்குறேன்ல. ஏது இவ்வளவு பணம் முதல்ல அத சொல்லு. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா கிளம்புடா. ஏப்பா என்னப்பா இப்படிலாம் பேசுற? அவங்கிட்ட என்ன வெட்டி பேச்சு புடிச்சு தள்ளி விடுனே. போடா, நானே தோத்துட்டு இருக்கேன்ல, போடா. அட போடுற. இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டானுங்களே, இவங்களை எப்படி நம்ப வைக்கிறது? வரேன்டா, ஒரு குவார்டர் போட்டுட்டு வரேன், வந்து பேசிக்கிறேன். அடா 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 அடா, கும்பிட போன தெய்வம் குறுக்கவே வருதே. அப்பாடா, சீட்டாட விடல அவனுங்க, சரக்கடிச்சு வந்து பேசிக்கிறேன். அடா 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 அடா, தெய்வமே உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்னதுக்கு தேடுற? என்னண்ணா சரக்கு வாங்க தான். சரக்கு இல்ல. என்னண்ணா வாங்கிட்ட போய் சரக்கு இல்லையா? வாங்கிட்ட சரக்கு எல்லாம் திருப்பதிலேயே லட்டு இல்லைன்னு அர்த்தம்ண்ணா. இருக்கு, ஆனா உனக்கு இல்ல. என்னண்ணா எனக்கு போய் இல்லைன்னு சொல்றீங்க? நான் ரெகுலரா உங்கள்ட்ட தானே சாப்பிட்றேன். நான் என்ன ஓசியில கேட்கறேன் இல்ல கடனா கேட்கறேண்ணா? இந்தாண்ணா காசை வச்சுட்டு சரக்கு. கள்ளத்தனமா காய்ச்சறதுனால கள்ள நோட்டுக்கெல்லாம் சரக்கு கொடுக்க முடியுமா? அதுக்கு வேற ஆளை பாரு போ. என்னது கள்ள நோட்டா? ஆமா, உங்ககிட்ட இருக்கிறது என்ன நல்ல பணமா? நீ கள்ள நோட்டை புழக்கத்துல விட்டு கம்பி என்ன கதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். முதல்ல கிளம்பு கிளம்பு. ஏற்கனவே அவனுங்க என்ன டென்ஷன் படுத்தி அமைச்சிருக்கானுங்க, நீயும் என்ன டென்ஷன் பண்ணாத. இந்த பணத்தை வச்சுட்டு சரக்கு கொடு. சரக்கு இல்லன்னு சொல்றேன்ல அண்ணே, ஒரிஜினல் பணம் பாருண்ணே, நம்புனே, நல்ல பணம் இது. நல்ல பணம்னா இது என்ன நீ உழைச்சி சம்பாரிச்சதா? திருடின பணம் போதுமா? நீ சரக்கு கொடு. ஓஹோ, இப்ப நீ திருடவும் ஆரம்பிச்சிட்டியா? யோ, இன்னும் நான் என்ன பண்ண போறேன்றது சரக்கு அடிச்சிட்டு சாவகாசமா சொல்றேன். இந்த காசை பிடி, சரக்கு கொடு. யோ முடியா? யோ உனக்கு சரக்கு இல்ல. நான் கேக்குறேன். யோ உனக்கு சரக்கு தர மாட்டேன், போடா. கள்ள நோட்டுக்கு வியாபாரம் பண்ணி நானும் மாட்டிக்கணுமா? ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுண்ணா. நீயா? கள்ள நோட்டு வச்சிருக்கவனுக்குலாம் சிகரெட் கிடையாது, இடத்த காலி பண்ணு. அண்ணா இது நல்ல நோட்டுண்ணா. அது எங்களுக்கும் தெரியும், பேசாம போ போ. பாக்கெட்ல இவ்வளவு பணம் இருந்தோம், ஒரு சிகரெட் கூட வாங்க முடியல. எங்க போய் பணத்தை கொடுத்தாலும் இது கள்ள நோட்டான்னு கேட்கறானுங்க. இல்ல இது நல்ல நோட்டுனா இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கறானுங்க. இவங்ககிட்டலாம் நான் என்ன திருடுனா நான் சொல்ல முடியும்? என்னடா வாழ்க்கை, என்னடா பணம் இது? கையில பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ணவும் முடியல, தூக்கி போடவும் முடியல. நாய்கிட்ட மாட்டின முழு தேங்காய் மாதிரி ஆகி போச்சு நம்ம நிலைமை. அந்த திருட்டு பையன் இங்க தான் இருப்பான், வாங்க விசாரிக்கலாம். ஓகே சார். சார் உங்க கூட சுத்திட்டு இருப்பானே அந்த ரகு எங்கடா? சார் நாங்க அவன் கூட சேர்றதே இல்ல சார். அவன் இங்க எங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். எங்க இருந்தாலும் விட மாட்டோம். யோ அவன் இங்க தான் இருப்பான், தேடி பாருங்க. என்னடா இது, எங்க போனாலும் திருடங்கிறானுங்க, இல்ல கள்ள நோட்டு மாத்திரான்றானுங்க. கையில பணம் இருந்தாலும் எவனும் மதிக்க மாட்டானுங்க. பேசாம வெளியூர் போயிடலாமா?
நீ இங்கேயே உட்காந்துருக்க சார். அந்த ரகுபா இங்க உட்காந்துருக்கான் சார். எங்கயா? அங்க உட்காந்துருக்கான் சார். ஏய், இங்கதான் இருக்கியா? புடிங்கயா. என்ன சார்? என்ன கள்ள நோட்டு தொழில மாத்திட்டியா? சார் என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றேனா? ஸ்டேஷனுக்கு வா, தெளிவா சொல்றேன். வாடா. வாடா சார். ஏய், வாடா, வாடா. சொன்னா கேளுங்க சார். ஸ்டேஷன்ல வச்சு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சார் சார் சார்